ஹாய், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிட போகிறோம். இன்னொருத்தன் எங்கே நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அவனும் அவன் ஃப்ரெண்டும் கீழே வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே போகலாம். அதோ வராங்க 2 பேரும் ஆடியை செஞ்சுக்கிட்டு. ஆஃபீஸ் ஐடி கார்டை கூட கழட்டாமல் தான் வருவீங்களாடா? ஆமாவா? இதுதான் எங்கள் அப்பா. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுவேன். வீடியோ எடுக்கிறா உங்களை தான் என்ன பண்ணுறாங்க? வீடியோ போடலான்னு இருக்கான். இந்த மூஞ்சியாலவா இந்த மூஞ்சியாவா? ஓகே மூஞ்சி என்ன காட்டுனா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடும் பின்னாடி. ஓகே நம்ம போலாமா? ஓகே வெல்கம் டு மூணு பேரும் ஆக்சுவலா கிளம்பிட்டோம். ஒரே வண்டியில் தான் போகிறோம். வண்டி வீட்டில் வச்சுட்டோம் தான். பக்கத்து ஏரியா தான். ஸோ அதனால ஒரே வண்டியில் போகிறோம். ஆமாம், அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தானே காட்டுறோம். இந்த மண்டபம் கிடையாது. இந்த மண்டபம் இல்லை, இதில் வந்து இல்லை, கல்யாணமே இல்லைங்க. அங்கே கல்யாணம் இல்லை. இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அது இங்கேருந்து பார்த்தா தெரியும் கல்யாணம் இருக்கா இல்லையான்னு. அதனால தான் ஒன்றும் பேசுறாதுண்ணா. அவனை காட்டு. அவர் எதுவும் பேச மாட்டாரு. ஓகே, நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம். ஒன்று கூட கிடைக்கல. எனக்கு முகூர்த்தம்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் இவங்க அக்கா, இவங்க வீட்டு மேலே இருக்க அக்கா தான் சொன்னாங்க. இல்லை கூகுளில் நான் சர்ச் பண்ணி கூட பார்த்தேன். இன்னைக்கு முகூர்த்தம் தான். அப்போ ஏன் கல்யாணம்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. யாருக்கும் பொண்ணு கிடைக்கலையா? கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோயிலாக போகணும். கல்யாணம் காலையில் தானே இருக்கும். ஆமாம். சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்துல ட்ரை பண்ணலாம். இன்னும் 2-3 இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணலாம். படா போகலாம். படா கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா. நம்ம கல்யாண மண்டபம் தேடி பர்த்டே ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து வரப்போம். பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வரணும். உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்குது நடக்கும்போது அப்டேட் போகலாம். ஏன் 2 பேரும் பேய் அந்த மாதிரி இருக்கீங்க? 2 பேரும் பயத்துல மூஞ்செல்லாம் வந்து வாடுது. அவர் தான் பையனோட அப்பா போல. எல்லாரும் நல்லா இருக்கீங்க கேட்டு. இல்லை இவன் வந்து என்ன பண்ணா, நேராக உள்ளே போனான். சாப்பிட்றதுக்கு தான் போனான். அப்புறமா இவனுக்கே மனசு வந்து லைட்டாக உருட்டிச்சு. எல்லாம் பார்த்துருந்தாங்க. சரி ஓகே என்ன பார்த்து எதுவும் சொல்லி நான் எனக்கு ஒரு மாதிரி வாங்க நைஸாக மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே, அங்கே கூட்டமாக இருந்தால் எதுவும் தெரியாது. தனியாக இருக்கு, கூட்டமே இல்லை. அதனால ஒரு மாதிரி செப்போலா மக்கள் நீ சொன்னா யாரு கேட்டடா? யாருன்னு தெரியல. கூட்டத்தில் யாரோ வந்து பார்த்துட்டு யார் எதுன்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக நான் கண்டுபிடிச்சாங்க. வேற போகலாமாங்க? வேற ஏன் நீ பார்த்துக்கலாம். வேணாம் நான் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கலாம். என்னாச்சு? சொல்லு இப்போ சொல்லு. நீங்க சொல்லுங்க. சாப்பிடுங்க கூட கீழே போனோம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இவன் நல்லா பைக் வந்துட்டு போகலான்றா. அவங்க வெட்டிடுவாங்களா?
அவங்க சொல்றதும் கேட்டுக்க மாட்டானுங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதனா புதுசா லைட் போடுறா சரியா போடாத. எந்த இவ்வளவு இருக்குது உனக்கு? திடீர்னு வந்து மண்டபத்துக்கு பாம் வைக்கிறவரே வந்து பேசிக்கிறாங்க. இவங்கன்னா எனக்கு நல்லா தெரியாது யாருன்னு. மாமா கோவம் வந்துருச்சு. ஐனா வந்து இப்போ பயத்தில் வந்து பேர் இவருக்கு வந்து வேர்வை ஊற்றிட்டே இருக்கு. சொல்ல போறானே தெரியல. யார் பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலன்றான். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மாறா ஏன்டா அங்கே பாருங்க. இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது எதுனா இருக்கா? யாருன்னா சொல்ல போறான்னு சும்மாறா. ரொம்ப பயமாக இருக்குது. 2 பேரும் பயப்படுறாங்க. எனக்கு பயமாக தான் இருக்குது. நான் பயப்படக்கூடாதுன்னு இருந்தேன். இவங்க 2 பேரும் பண்ணுறத பார்த்தா கூட்டமே இல்லைடா, வந்துட்டாங்க பெருசா யாரும். டேய் சும்மாறா. 2 பேரும் பயந்து இவனும் பயப்படுறான், இவளும் பயப்படுறான். என்னை மட்டும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் பயந்து சொல்கிறாங்க. விஷ்ணு பின்னாடி வராங்க பாரு. விஷ்ணு இப்படி ஏன்னா போஸ்ட் கொடு. ஏன் யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். பயப்படுறேன் தொடர்ந்து. சொல்லுங்க நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு. கேக்குறியா? புரியல. எவ்வளோ நேரம் எடுக்கிறான் சந்தனம் வேணுமா? எனக்கு வேணாம், நான் குங்குமம் வச்சிருக்கேன். எங்கடா போற? இது கத்தாம இருந்தா ஓகேடா. இவன் கத்தியே மாட்டி விட்டுவான. வழியா வந்துட்டோம். ஐனா சிரிச்சுனே சாப்பிட்றான். இவனுக்கும் பயம் போயிடுச்சு. ஒரு வழியா சாப்பிட்டு போலாம். இப்போ போகிறோம். போகலாம். வெளியே போகலாம். மைக் என்ன பண்ணுவான் இப்போ? வா தலைவா. விட்டா போதுன்னு பிச்சுன்னு போறான ஒரு பக்கம். ஐனா போடாத ஐனா. இவர் சரியான தெரியுதா? நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்மளே சொன்னா டாஸ்க் மாதிரி எடுத்துக்க வந்துதான். பின்னாடி ஆள் இருக்காங்க. உங்களுக்கும் அடைச்சுதா? எங்களுக்கும் அடைச்சுது. அடிச்சது எனக்கும். தண்ணி குடிக்கும் போதுயா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அப்பா நான் நினச்சேன் கூட்டமாக இருக்க ஏதாச்சும் மண்டபத்துக்கு குடிக்குவாங்க, நிறைய பேர் இருக்கும்போது நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, யாருன்னே தெரியும். இது அங்கே யாருமே இல்லை. யாருமேலாம் எப்படி சொல்கிறது, அவங்களோட சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்காங்களே. ஆட் ஒன் அவுட் மாதிரி நாங்கள் போனோடனே எல்லாரும் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏதோ ஒரு ஆண்டிலாம் பார்த்தான்னு சொல்லி சொன்னார். எல்லாருமே இப்படி 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 போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் வந்து அங்கேருந்து வந்துடலாம், அந்த வேண்டாம் வாடா வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படிலாம் சொன்னேன் பாதியில். சரி ஓகே அந்த வந்துட்டான். சாப்பிட்டோம். சாப்பிட்ற வரைக்குமே 2 பேருக்கு மூஞ்சில் அல்ல இல்லை. சாப்பிட்டுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தெளிவானாங்க. சாப்பிட்டு போய் உட்கார போகும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. தலை 2 பீஸ் பண்ணுங்க. அதுதான் செம்ம லெவல். ஒரு அங்கிள் அவரே வந்து வாண்டடா கேட்டார். யாருன்னே தெரியல. அவர் சொந்தக்காரங்க யாரோ தான் அவரு.
ரைத்தா இருக்கா, பீஸ் இருக்கா, ரைஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அவர் சாப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சு. ஆனால் நிறைய பேருக்கு ஆர்டர் நோட் மாதிரி நான் தெரிஞ்சு அந்த குட்டி பசங்க ஒரு இருந்தாங்க பார்த்தியா, அவர் 2 குட்டி பசங்க அவனுங்க கூட சாப்பிடும்போது போகும்போது வரும்போது ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ வெளியே எப்படியோ போனோம், ஒரு வழியா வந்தோம். சரியான த்ரில்லிங்கா இருந்தது. ஆனா எனக்கு த்ரில்லிங்கா தான் இருந்தது. இவங்க 2 பேருக்கு அல்லே இல்லை. இவனுக்குனால வேத்துலாம் கொட்டுது. இவன் நானா கத்ரா திடீர்னு லூசு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. வீடியோ வர ஆன் பண்ண ஒரு பக்கம் ஒரு மண்டை மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா. அவரை சாப்பிட போகும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. எப்பா சாப்பிட போகும்போது ஜாலி ஆயிட்டல. எப்பா தப்பிச்சோண்டா. நானும் ஆயினா தான் தெரிஞ்சு அப்படியே அப்பதான் சிரிப்பே வந்துச்சு. அது ரொம்ப குட்டி மண்டபம். அது அவங்க ரிலேஷன் வரைக்கும் தான் இருக்காங்க. மிஞ்சி போனா 50 பேருக்கு மேல இல்லவே இல்லை. அப்ப ஈஸியா வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த அந்த சைடு மட்டும் தான் இருந்தாங்க. அப்ப நாங்க கண்டிப்பா 3 பேரும் ஏதோ உள்ள போயிட்டோம். நாங்க தனியா தெரிஞ்சோம். எனக்கு தெரியல. இவங்க தான் சொன்னாங்க நான் வேலை பார்க்க இடத்துல பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு அங்க போலாம் அப்படின்ட்டு. நான் நினைச்சேன் ஓரளவு நிறைய கூட்டம் இருக்கும். ஆமா கூட்டமா இருக்கும் நினைச்சுதான் நான் கூட்டிட்டு வந்தேன். கட்சி உள்ள வந்து பார்த்தா சரி ஓகே. நீங்களும் இந்த மாதிரி தெரியாத கல்யாணத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். பை. See you in the next vlog.